தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாதி பேர் ஃபுல்லாக பார்க்காம இதில் என்ன இது என்னன்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ், அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியெல்லாம் கிடையவே கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15,700, மேக்ஸிமம் 62,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி. இந்த வேலைவாய்ப்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி நான் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை கொரியர் மூலிமா அப்படி தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் டேட் 17 ஜனவரி 2024. ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி எலிஜிபிள் தான். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான். ரைட் சைடில் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த மேலே டாப்பில் மறக்காமல் உங்களுடைய பேர் என்னங்கிறத எழுதிக்கோங்க. இதில் உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பிறந்த தேதி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வயது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இனமனம் கொடுத்துருக்காங்க, இந்து மதத்தை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது கோவில் சம்மந்தப்பட்ட வேலைங்கிறங்காட்டி கம்பல்சரி இந்து சமயம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, சாதி பற்றி என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஸ்சியா, எஸ்சிஏவை, எஸ்டியா, எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓசி எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏதாவது முன் உரிமை விபரம், அதாவது பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவிகள், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இந்த மாதிரி யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல இதர விவரம் வேறு ஏதாவது, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண், உங்கள் மொபைல் நம்பர் என்னங்கிறத இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நாள் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்கு இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரன் கையொப்பம், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சருங்கிறது ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம். அதை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான், சிம்பிளாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேலை விவரம் அறிவிப்பு. ஓகேங்களா, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கான வேலை வாய்ப்பு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 62,000 ரூபாய். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், வித் பேட்சோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இரண்டாவது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான வேலை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் 15,700 சம்பளம். உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா,
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க இன சுழற்சி, அதாவது கம்யூனிட்டி வைஸ் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த இதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் மேலே அதிகபட்சம். ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படின்னா 18 முதல் 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஜிடி அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரி, இவங்கெல்லாம் ஜிடியில் வருவாங்க. 18 முதல் 32 வயது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னா 18 முதல் 34 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 17/1/2024, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி 2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வச்சு அனுப்புகிறப்போ மேலே அந்த போஸ்டல் கவர் இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு மேலே என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, டிரைவராக, நைட் வாட்ச்மேனாக, என்னங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி அதனாலேயே ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறக்காமல் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மேலே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகே, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுடைய நேம் மற்றும் முகவரி என்னங்கிறத வச்சு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 8வது பாஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப், அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிரைவருக்குன்னா ஓட்டுநர் உரிமை வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி வைக்க சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க. குடும்ப அடையாள அட்டை நகல் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி போஸ்டல் கவரில் 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டுன்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதி, அது எதுக்கு அப்படின்னா கால் லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட இன்டர்வியூக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்காக நீங்கள் தான் வச்சு அனுப்பணும். ஒரு எம்டி போஸ்டல் கவர், அதில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க. அது மேலே 25 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், அது கூட அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி ஒரு கவரில் வச்சுருப்பீங்க. அந்த கவரில் நம்ம சொல்கிற அட்ரஸுக்கு அனுப்புங்க. மேலே என்ன போஸ்டிங்க்கு, அலுவலக உதவியாளர் என்ன பணியிடம் அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இரவு காவலர் பணியிடம்னு மேலே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஓட்டுநர் பணியிடம்ங்கிறத மேலே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவ்வளோதான். ஓகே, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. இணை ஆணையாளர் இந்து சமய அறநிலையத்துறை 35/1A மேலரநாத வீதி, தூத்துக்குடி 628002. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ நேர்லையோ கொரியர் மூலிமா எப்படி வேணாலும் அனுப்புங்க. இப்படி தான் அனுப்பணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.